குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டர். மீனிங் ஆஃப் மார்க்கெட்டர், ஒன் ஹூ டீல்ஸ் இன் ஏ மார்க்கெட், ஸ்பெசிஃபிக்கலி ஒன் ஹூ ப்ரொமோட்ஸ் ஆர் செல் ஏ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா, மார்க்கெட்டர்னால் தமிழில் என்னன்னு சொல்லி பார்த்தா சந்தையிடுகையாளர், பொருள் மற்றும் வரவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. சந்தையிடுகையாளர்னால் அவங்களோட பொருள் பாருங்கள். பண்டங்கள் மற்றும் பணிகளை யார் ஒருவர் குறிப்பாக விற்பனைக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றாரோ அவரே சந்தையிடுகையாளர் என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. யார் ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து செஞ்சு அது வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டர், சந்தையிடுகையாளர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எ மார்க்கெட்டர் இஸ் ஏ சம் ஒன் ஹூஸ் ஜாப் இன்வால்வ்ஸ் மார்க்கெட்டிங். யார் ஒருவர் தன்னை சந்தையிடுகை பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கின்றாரோ அவரே சந்தையிடுகையாளர் என அழைக்கப்படுகிறார். யார் வந்து தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து இன்வால்வ் வந்து பண்ணிக்கிறாங்களோ, அந்த ஒர்க்கை வந்து அந்த ஜாப் வந்து செய்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணி தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் யார், மார்க்கெட்டர், சந்தையிடுகையாளர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம் ஒன் ஹூ ப்ரொமோட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஃபார் மணி. எவர் ஒரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்காக பணத்தை மாற்று மதிப்பாக உருவாக்குகின்றாரோ அவரே சந்தையிடுகையாளர் என அழைக்கப்படுகிறார். யார் வந்து குட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறது மூலமாக குட்ஸு ப்ரொமோட்ஸ் ஆர் குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. குட்ஸை இல்லாட்டி சர்வீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதுக்குண்டான மணியை வந்து யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்கிறாங்க, மார்க்கெட்டர், சந்தையிடுகையாளர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கனாக்கா அதுக்குண்டான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து யார் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் டிக்ஷனரியில் மார்க்கெட்டர்னா உங்களுக்கு வந்து மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ பர்சன் ஹூ டியூட்டிஸ் இன்க்ளூட் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிசைட் பை எ செட் ஆஃப் கன்சியூமர் as well as the marketing of those goods and service on the behalf of a company. பிஸ்னஸ் டிக்ஷனரின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அதிகாரியின் கூட்டுப்பட்டு யார் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நுகர்வோருக்காக பண்டங்கள் மற்றும் பணிகளை தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் நிறுவனங்கள் சார்பாக பண்டங்கள் மற்றும் பணிகளை சந்தையிடுகை செய்கிறாரோ அவரே சந்தையிடுகையாளர் ஆவார். யார் வந்து ஒரு கன்சியூமர்களோட தேவையை வந்து தெரிஞ்சு ஐடென்டிஃபை வந்து பண்ணி அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக அந்த குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறாங்களோ அவங்கள அதில் வந்து யார் வந்து இன்வால்வ் ஆகி ஈடுபடுறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க, மார்க்கெட்டர், சந்தையிடுகையாளர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வாட் கேன் பி மார்க்கெட்டட் அப்படிங்கிறாங்க. எந்த பொருட்களை சந்தையிடலாம், இந்த பொருளை வாட் கேன் பி மார்க்கெட்டட்னா இந்த பொருளை சந்தையிடலாம் அப்படிங்கிறாங்க. மார்க்கெட்டிங் இஸ் ஏ காம்ப்ரஹென்சிவ் கான்செப்ட் விச் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன், ப்ரொமோஷன் அண்ட் அல்டிமேட்லி டெலிவரிங் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு கன்சியூமர் அண்ட் பிஸ்னஸ். அதேமாதிரி நுகர்வோர் மற்றும் தொழிலுக்கான பண்டங்கள் மற்றும் பணிகளை உருவாக்கி அவற்றை மேம்படுத்தி கொண்டு சேர்க்கும் செயல் கடுமையான ஒன்றாகும். அதேமாதிரி ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதேமாதிரி டெலிவரி பண்ணுறங்கிறது ஒர்க் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு, ரொம்ப வந்து ரிஸ்க்கான ஒர்க்கு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து என்ன லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குட்ஸ்னாக்கா என்னென்னா பண்டங்கள் பொருட்கள். மேனுஃபேக்சரிங் goods are the main constituent of marketing endeavor in all the countries across the world. Companies and individual market goods like consumer durable electronic product, machineries, computers and its software and hardware etc. அனைத்து நாடுகளாலும் உற்பத்தி செய்து சந்தையிடுகை செய்யத்தக்க வகையில் பயன்படுத்தும் பொருட்கள் இதில் அடங்கும். எல்லா நாட்டிலையும் வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்ஸை வந்து என்ன பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் வந்து கொண்டு வராங்கனாக்கா அது வந்து என்ன ஆகும்னா இதில் வந்து இன்வால்வ் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் market goods like consumer durable electronic product, mechanics, computer and its software and hardware. அதேமாதிரி குளிர்சாதன பொருட்கள், தொலைக்காட்சி சாதனங்கள் மற்றும் இயந்திர சாதனங்கள் போன்றவைகளாகும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குண்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
சர்வீஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சர்வீஸ். சர்வீஸில் என்னென்னாக்கா, சர்வீஸ்னால் பணிகள் சேவைகள். நாட் ஓன்லி ஃபிசிக்கல் குட்ஸ் கேன் பி மார்க்கெட்டட், ஈவன் த சர்வீஸ் ஆஃப் மணி ஆர்கனைசேஷன் கேன் பி மார்க்கெட்டட் டு த கன்சியூமர், நேம்லி பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸு, ஹாஸ்பிட்டலிஸ், டூரிசம், ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எக்ஸெட்ரா. அதேமாதிரி இன்றைய பொருளாதார முன்னேற்றின் அடிப்படையில் சேவை செயல்கள் நடவடிக்கைகளும் சந்தையிடுகை செய்யப்படுகிறது. எக்கனாமிக் லெவலில் என்ன ஆயிடுச்சு, டெவலப்மெண்ட் ஆனாலும் சர்வீஸ் என்ன இருக்குது அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அது மூலமாக என்ன ஆகுது, மார்க்கெட்டிங் நடக்குது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விமானப்பணி, உணவு விடுதிகள், வாடகை கார் நிறுவனங்கள், முடித்திருத்துபவர்கள், அழகுக்கலை நிபுணர்கள் போன்றவை இதில் அடங்கும். மேலும் தொழில் பண்பட்டவர்களான கணக்கர், வங்கியர், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் போன்றவர்கள் அவர். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு சர்வீஸும் பண்ணுறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தேவையான சர்வீஸும் பண்ணி அதே மாதிரி மணி என்ன பண்ணிக்கிறாங்க, ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா அனுபவங்கள். The unique and varied experience pertaining to a place or a park or an event can be marketed under this concept. அதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, தீம் பார்க்கு, மவுண்டரிங் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனுபவங்கள். பண்டங்கள் மற்றும் பணிகளை பற்றி முன் அனுபவம் பெற்ற குழு மூலம் ஒரு நிறுவனம் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் சந்தையிடுகை செய்வது. அதேமாதிரி குட்ஸ் அண்டு சர்வீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உருவாக்கி அது மூலமாக என்ன பண்ணாங்க, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி எப்படி மக்களுக்கு தீம் பார்க் இதில் என்ன பண்ணுவாங்க, பண்டங்கள் மற்றும் பணிகளை பற்றி முன் அனுபவம் பெற்ற குழு மூலம் ஒரு நிறுவனம் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் சந்தையிடுகை செய்வது. உதாரணம் வர்த்தக பொருட்காட்சி. எக்ஸாம்பிள் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன நடக்கும், லீவில் எல்லாம் மே மாதம் லீவில் எல்லாம் எக்ஸிபிஷன் நடக்கும்ல, அது மாதிரி சென்று வருதல் மற்றும் எவரெஸ்ட் மலை ஏறுதல் போன்றவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் நிகழ்வுகள் அப்படின்னாக்கா த ஈவெண்ட் மார்க்கெட்டிங் கேம்ஸ் அட்டு ப்ரொமோட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஸ்பெஷல் ஈவெண்ட். ஸோ எக்ஸிபிஷன், ஃபேர், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்ஸு ஈவெண்ட் லைக் வேர்ல்டு கப்பு, ஒலிம்பிக், T20 எக்ஸெட்ரா. நிகழ்வுகள் காலம் மற்றும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வகை சந்தை மேம்படுத்தப்படுகிறது. அதாவது பொருட்காட்சி, கலை நிகழ்ச்சி, ஆசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் போன்றவை இதில் அடங்கும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஈவெண்ட் நடந்திருக்கோ அது மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிபிஷன் இதில் என்ன விளம்பரப்படுத்துறது மூலம் தன்னோட பொருளை அதில் விற்கிறது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க தன்னோட பொருளை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பர்சன் சொல்லி பார்த்தா நபர்கள் அப்படிங்கிறாங்க. நபர்கள்னாக்கா இன்றைய தொழில்நுட்ப பிரபலங்கள் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகளை சந்தையிடுகை செய்வது ஒரு வாடிக்கையாக உள்ளது. The marketing of goods and service through celebrities is a successful formula for creating a brand relationship with the consumer. ஒரு நல்ல ஒரு பாப்புலரான செலிப்ரிட்டி மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட குட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க விற்பனைக்கு மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து வராங்க அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் த என்டார்ஸ்மெண்ட் ஃபார் த பிராண்ட் ஆஃப் எ கம்பெனி கேன் பி கேரி டவுன் பை சினிமா ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், மியூசியன் அண்டு எமினன்ட் பர்சனாலிட்டி. இவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னோட பொருளை என்ன பண்ணுறாங்க, அவங்க விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.